வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காளிதாசா எழுதின அபிநய சகுந்தலம், அதாவது த ரெக்கக்னிஷன் ஆஃப் சகுந்தலா, இந்த கதையுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. சகுந்தலான்ற கதை ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை. இதை காளிதாசா சான்ஸ்கிரிட்டில் தான் எழுதினார். இது மகாபாரதத்துலேயே ஒரு கிளை கதையாக வருது. சகுந்தலா முனிவர் விஸ்வாமித்திரருக்கும் அப்சரா மேனகைக்கும் பிறந்தவங்க. ஆனால் அவங்க பெற்றோர் அவங்கள புறக்கணித்ததுனால முனிவர் கண்வாவும் அவர் மனைவியும் எடுத்து அவங்கள வளர்க்குறாங்க. அவங்க அவ்வளோ அழகான ஒரு மகளாக வளர்கிறாங்க. ஒரு நாள் கண்வா முனிவரும் மற்றவங்களும் பில்கிரிமேஜ்னா புனித யாத்திரை, அதுக்காக அவங்க போயிடும்பொழுது துஷ்யந்தான்ற கிங்க, அவர் அஸ்தினாபுரத்தோட அரசர், அவர் அங்கே காட்டில் வேட்டையாட வராரு. ஒரு மான் மேலே அவர் அம்பு ஏற சமயத்தில் அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய வைக்கநாசா அப்படின்ற ஒரு முனிவர் இது ஆசிரமத்தை சேர்ந்த மானு, நீங்கள் இதை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுறாரு. கண்வா முனிவரோட ஆசிரமம் கிட்ட தான் இருக்குதுன்னு தெரிஞ்ச துஷ்யந்தன் அந்த ஆசிரமத்துக்கு போய் எல்லாரையும் பார்க்கணுன்னு விரும்புகிறாரு. ஆனால் ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவர் பார்க்குறது சகுந்தலாவை தான். அவங்களோட அழகில் அவர் மயங்கி அவங்களோடைய பழகி அவர் அவங்கள திருமணமும் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ராஜாங்கத்துக்கு அவர் திரும்பணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட மோதிரத்தை எடுத்து சகுந்தலாவுக்கு தராரு. அவர் சொல்கிறாரு, நீ கூடிய சீக்கிரத்தில் உங்கள் தந்தை வந்தோடனே நம்ம திருமணத்தை பற்றி சொல்லிவிட்டு நீ அரண்மனைக்கு வா, நான் உன்னை ராணியாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. துர்வாச முனிவர் ஒரு நாள் அந்த ஆசிரமத்துக்கு வராரு. ஆனால் சகுந்தலை துர்வாச முனிவரை பார்க்காம துஷ்யந்தனை பற்றி நினச்சிக்கிட்டே அந்த நினைப்பிலே இருக்கிறதுனால துர்வாச முனிவருக்கு கோபம் வந்துடுது. அவர் சபிச்சிடுறாரு, நீ யாரை நினச்சிக்கிட்டு என்ன புறக்கணிச்சியோ அவங்க உன்னை மறந்துடணும் அப்படின்னு சபிச்சிடுறாரு. இதை கேட்ட சகுந்தலாவுடைய தோழிகள் அவர்கிட்ட கெஞ்சுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் அவளை மன்னிச்சிடணும் அப்படின்னு. முனிவருக்கும் அவளை பார்க்கும்போது பாவமாக இருக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, துஷ்யந்தனுக்கும் உனக்கு இருக்கக்கூடிய காதலுக்கு நினைவாக ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை பார்க்கும்போது துஷ்யந்தனுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு அவளுக்கு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன்னா கொடுத்த சாபத்தை திருப்பி வாங்க முடியாது அப்படின்ற நிலைமையினால. இப்போ சகுந்தலாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்னென்னா, துஷ்யந்தன் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போன மோதிரத்தை காட்டுறது தான். கண்வா முனிவரும் திரும்பி வந்துடுறாரு. வந்த உடனே அவருக்கு சகுந்தலாவோட திருமணத்தை பற்றி தெரிய வருது. அதனால் சகுந்தலாவை அவளுடைய கணவர் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய வேலைகள்லாம் செய்கிறாரு. அவங்க ஒரு ஆற்றை கடந்து தான் போக வேண்டியிருக்கு. அந்த ஆற்றுல போகும்போது சகுந்தலா அவங்க கையை தண்ணியில் வச்சிட்ருக்கும் போது அந்த கையிலேருந்து அந்த மோதிரம் அப்படியே நழுவி தண்ணியில் வந்துடுது. இதை சகுந்தலா கவனிக்க தவறிடுறாங்க. ஆனால் அரண்மனைக்கு வந்துட்டப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அது இல்லைன்னு. ஏன்னா ராஜா கிட்ட போகும்போது துஷ்யந்தனால் சகுந்தலாவை நினைவுக்கு கொண்டு வர முடியல. அதனால் மோதிரத்தை காட்டலான்னு பார்க்கும்போது மோதிரம் அவங்க கிட்ட இல்லை. சகுந்தலாவை அழைச்சின்னு வந்தவங்களும் நீ கணவரோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் திரும்பி காட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த மோதிரத்தை ஒரு மீன் முழுங்கிடுது. அந்த மீனை பிடிச்ச மீனவர் அந்த மீனை வெட்டும் போது தான் அது வயிற்றுக்குள்ளே அந்த மோதிரத்தை பார்த்துட்டு அந்த மோதிரத்தை வைக்கலான்னு போகும்போது இது ராஜாங்க முத்திரையாச்சுன்னு சொல்லிட்டு அவரை ராஜா கிட்ட அழைச்சின்னு வராங்க. மோதிரத்தை பார்த்த உடனே துஷ்யந்தனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுது. ஓ, அன்னைக்கு அரண்மனைக்கு அந்த பெண் தான் என்னுடைய மனைவி, என் சகுந்தலா அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வந்துடு. தன் தவறை உணர்ந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அதனால் சகுந்தலாவை தேடின்னு இருக்காரு. ஆனால் கதைப்படி பார்த்திங்கன்னா சகுந்தலாவும் துஷ்யந்தனும் எப்போ சேர்றாங்கன்னா, அவங்களுக்கு பரதான்ற ஒரு மகன் பிறக்கிறாரு. அவர் காட்டிலேயே விளையாடின்னு இருக்காரு. ஒரு வாட்டி ராஜா காட்டு பக்கம் போகும்போது ஒரு சின்ன பையன் சிங்க குட்டிங்களோட விளையாடின்னு இருக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுது. இவ்வளோ வீரமான பையன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உன்னுடைய தாய் தந்தை யார் அப்படின்னு கேட்கும்போது தான் அவருக்கு தெரிய வருது, பரதன் நம்மளுடைய குழந்தை தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் பரதன் மூலமாக அவர் சகுந்தலையை பார்த்துட்டு 2 பேரும் ஒன்று சேரதா கதை முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.